परमेश्वरी की सद्गुरु महाराज की जय। मुंदी 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 विनायकने அன்னையினுடைய திருவருளாலும் ஆதி குருவருடைய குருவருளாலும் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் 51 சக்திவிட மகா சமஸ்தானம் அன்னை அங்காள பரமேஸ்வரி அன்னையுடைய 44ஆம் ஆண்டு திருக்கல்யாண மகா உற்சவம் குண்டப்பெரும் திருநாளுடைய இன்றைய நிகழ்வாக காலை முதல் பிரம்மகபால நிகழ்வு, அதனைத் தொடர்ந்து அடிப்படைக்கான உற்சவம், அதனைத் தொடர்ந்து திருப்பார்கடல் உற்சவமானது நடைபெறுகிறது. இவர்கள் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற நண்பர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல அன்னையுடைய திருவருளும் குருவனுடைய குருவர்களாலே நாளும் நம்மை நன்னெறிப்படுத்துகின்ற வழி யார் என்று சொன்னால் குரு. மாதா பிதா குரு தெய்வம் பறந்து விரிந்து இந்த இடத்திலே பறந்து விரிந்திருக்கிறது. அத்தகைய குருவர்களோடு இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வை மலேசியா நாட்டிலிருந்து வருகின்றிருக்கின்ற பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய பத்துமலை தேவர் ஐயா அவர்களும், நம்முடைய சான்றோட அன்பை பெற்ற மலேசியா திருநாட்டினுடைய ஐயா மனோ செல்வி அம்மையார் அவர்களும், தமிழ்ச்செல்வி அம்மையார் அவர்களும், கம்போடியா திருநாட்டிலிருந்து வருகின்றிருக்கின்ற திரு ரமேஷ் ஐயா அவர்களும் இந்த விழாவை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி திருவருளாலே உலக சேம நலம் பெற வேண்டும், உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெற வேண்டும், நிலம் குளிர வேண்டும், மழை பொழிய வேண்டும், பூமியிலே மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை அன்றே இறைவன் நமக்கெல்லாம் வகுத்து காட்டியிருக்கின்றார். தேவர்களும் அசுரர்களும் செய்கின்ற இந்த போரினாலே என்ன ஏற்படுகிறதுனால் என்ன ஆபத்து என்பதை உணர்த்தும் விதமாக இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. ஆகியால் அதை உணர்ந்து புரிந்து தெளிந்து மகிழ்ந்து வாழ்க்கையிலே சந்தோஷம் ரெண்டென்ன நம்ம மாற்றவே முடியாது. புகழ் இன்னொன்று பலி, அதுபோல வந்தால் போகாது. ஆனால் வருவதை முன்னே காத்துக்கொள்ள வேண்டும் சொல்வது போல நாம் செய்கின்ற செயல், சொல்லுகின்ற சொல், பேசுகின்ற பேச்சுக்கள் தெளிவுதலில் தெளிவுதலும் அருளுக்கானும் ஜெகத்தினரே சுலோயமா சேர தோன்றும். நல்லதொரு பரமகுரு வந்ததாலே நலமுள்ள சரிய வழி மார்க்கம் தோன்றும்.
மெல்லவே சரியவழி நடந்தையானால் விபரமதாய் கிரியவழி விரைவில் தோன்றும். யாருக்கு என்று சொன்னால் மைந்தனுக்கு அத்தகைய அருள் நமக்கெல்லாம் குருவனுடைய திருவருளாலே கிடைக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய இந்த விழா தலைமையாக நம்முடைய காமாட்சிபுரத்திலே மிக அற்புதமான முறையிலே நம்முடைய ஊர் கவுன்சிலராகவும் நம்முடைய நூல் முருகேசன் ஐயாவுடைய தலைமையிலே மிக சிறப்பான முறையில் விழாவானது நடைபெற்று வருகிறது. முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வை இந்த 5 பேரும் சேர்ந்து தொடங்கியிருக்கிறார்கள். எல்லாம் நிறைவாக கம்போடியா திருநாட்டிலிருந்து வருகின்ற கணேஷ் ஐயா ஆகியோரை இணைய நிகழ்வை தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆங்காங்கே நிற்கின்ற பக்தகோடி மெய்யன்பர்கள் அமரும்படி அன்போடு வேண்டுகிறார்கள். கொஞ்சம் வழிவிட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி அமரும்படி அன்போடு வேண்டுகிறார்கள். புலப்படுது துவங்குகின்றது. தற்பொழுது திருப்பாட் கடல் கடைதல் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு திருநிகழ்ச்சி இயல் இசை நாடகம் என்கின்ற பாடல் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் தற்பொழுது எளிமையாக பக்தர்களுக்கு எடுத்துரைக்கும் வண்ணமாக போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய கோவை காமாட்சிபுரி ஆதீனம் ஆதி குருமுதல்வர் நமக்கெல்லாம் இந்த வழிபாடுகளை அருளி இந்த முறைகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதன் வண்ணமாக தற்பொழுது குருமகா சன்னிதானங்களை நினைந்து அவருடைய பாடலோடு இந்த வழிபாடானது துவங்குகின்றது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். 5 2 ஆட்டுக்கு மண் அருவ துணை கொண்டு ஆலயத்தை
அன்னையினுடைய திருக்கல்யாண உற்சவ குண்டம் பெறும் திருவிழாவிலே தற்பொழுது திருப்பாற் கடற்கடையும் உற்சவமானது தற்பொழுது துவங்குகின்றது. ஆதி குரோதா யுகத்திலே தேவர்களும் மூவர்களும் சபை கூடி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, என்னதான் தேவர்களாகவும் மூவர்களாகவும் இருந்தாலும் அவர்களுக்கு இறப்பு என்பது அனைவருக்கும் தேவர்களாக இருந்தாலும் மூவர்களாக இருந்தாலும் சமமானதுதானே என்று எண்ணி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நாரத முனிவரானவர் அவ்விடத்திற்கு வருகின்றார். அப்பொழுதுதான் அந்த நாரதருடைய வேலையை அங்கே காட்டுறார். நாரத முனிவர் அவர்களை பார்த்து, என்னதான் நீங்க தேவர்களாக இருந்தாலும் மூவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இறப்பு என்பது உண்டு. ஆக இறப்பே இல்லாத ஒரு தேவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே உரைக்க, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவர்களும் மூவர்களும் நாரத முனிவரிடம் வினவினார்கள். அதற்கு நாரத முனிவர், மந்திரமலை என்கின்ற ஒரு மலை உள்ளது. அந்த மந்திரமலையை மத்தாக வைத்து வாசுகி பாம்பு, உலகிலேயே மிகப்பெரிய ஒரு பாம்பாக இந்த வாசுகி பாம்பு விளங்குகின்றது. அந்த வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு இந்த மந்திரமலையை மத்தாக கொண்டு திருப்பாற்கடலிலே அமுதம் கிடையும் பொழுது அதில் இருந்து வருகின்ற அமுதத்தை பருகினால் உங்களுக்கு இறப்பே இருக்காது என்கின்ற ஒரு தத்துவத்தை தேவர்களிடமும் மூவர்களிடமும் நாரத முனிவர் உரைத்தார். அதற்கு அப்படியே ஆகட்டும் என்று தேவர்களும் மூவர்களும் முடிவை செய்து திருப்பாற்கடலுக்கு சென்று இந்த மந்திரமலையை மத்தாக வைத்து வாசுகி பாம்பை கயிறாக வைத்து இந்த திருப்பாற்கடலை கடைய தொடங்கினார்கள். அந்த திருப்பாற்கடலை கடையும் பொழுது முதலில் எதுவும் வரவில்லை. பின்பு அரக்கர்களும் அவ்விடத்திலே வந்து என்ன செய்கின்றீர்கள் என்று வினவும் பொழுது தேவர்கள் எல்லாம், நாங்கள் இந்த திருப்பாற்கடலிலே மந்திரமலையை மத்தாக வைத்து வாசுகி பாம்பை கிடைத்தால் இதிலே அமுதம் உண்டாகும், இந்த அமுதத்தை பருகினால் நமக்கு சாவே இருக்காது என்று தேவர்களும் மூவர்களும் உரைக்க, அரக்கர்கள் நாங்களும் இந்த பணியை செய்கின்றோம் என்று உரைத்து தேவர்களுடன் மூவர்களுடன் இணைந்து இந்த அரக்கர்களும் சேர்ந்து இந்த மந்திரமலையை மத்தாக வைத்து கடைய தொடங்கினார்கள். ஒரு சமயத்திலே அந்த திருப்பாற்கடலிலே இருந்து எண்ணாயிரம் பொருட்கள், வைரம், வைரூரியம், முத்து, பவளம் ஆகிய அனைத்து விதமான பொருட்களும் மங்கள பொருட்களும் இந்த திருப்பாற்கடலிலே வந்தது. அதனைத் தொடர்ந்து அமுதம் வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலே தேவர்களும் மூவர்களும் அரக்கர்களும் இணைந்து இந்த வாசுகி பாம்பை மறுபடியும் கடைய தொடங்கினார்கள் மந்திரமலையை. அப்பொழுது இந்த வாசுகி பாம்பு இழுக்கும் பொழுது அந்த வலி தாங்க முடியாமல் தன் விஷத்தை கக்க தொடங்கியது. அந்த விஷத்தை திருப்பாற்கடலிலே கக்கியவுடன் அந்த விஷமானது பரவி தேவர்களும் மூவர்களும் அவ்விடத்திலேயே மூச்சையானார்கள். அவ்விடத்திலிருந்து மூச்சை அடைந்து எழுந்து திரும்பவும் இந்த திருப்பாற்கடலை கடையும் பொழுது அமுதத்திலே விஷம் கலந்து மிகப்பெரிய அளவிலே விஷம் வந்து இந்த உலகமே அழியும் பொருட்டு அந்த விஷமானது வர தொடங்கியது. அந்த சமயத்திலே நாரத முனிவரானவர் தேவர்களிடத்திலே, இந்த விஷத்தை இவ்வாறு விட்டால் இவ்வுலகத்திலே இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிடும், இவ்வுலகமே இருண்டு பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று எண்ணி இதற்கு தீர்வு காண்பதற்கு ஒரே ஒருவர் தான் இருக்கின்றார் என்று சொல்லி சிவபெருமானிடத்திலே இந்த விஷயத்தை உரைத்தால் அவர்தான் நமக்கு வழிகாண்பார் என்று நாரத முனிவரும் விஷ்ணுவும் இணைந்து சிவபெருமானிடத்திலே செல்ல, சிவபெருமானிடத்திலே நந்தியம் பெருமான் காவலுக்கு இருக்கின்றார். எந்த திருக்கோளுக்கு சென்றாலும் சிவபெருமானுடைய ஆலயத்திலே நந்தி பகவான் தான் முதலிலே தென்படுவார். அதற்கு பின்பு உள்ளே சென்றால்தான் சிவபெருமானை வழிபட முடியும். அந்த நந்தியம் பெருமானிடம் உத்தரவு வாங்கி சிவபெருமானை சந்தித்து, சிவபெருமானை, நாங்கள் இவ்வாறு அமுதம் கிடைந்தோம், இந்த அமுதம் கிடையும் பொழுது இந்த வாசுகி பாம்பினுடைய ஆழகால விஷமானது பரவத் தொடங்கி இது மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை உண்டாக்கி விட்டது, இதற்கு தாங்கள் தான் தீர்வு காண வேண்டும் என்று உரைத்து சிவபெருமானிடம் விபூதி கமண்டலம் ஏந்தி இருக்கின்ற ஆளாள சுந்தரரை அழைத்து, நீ அந்த திருப்பாற்கடலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற அமுதத்தை எல்லாம் ஒரு நாவல் பழம் போன்று திரட்டி வா என்று அவருக்கு வினவினார், கூறினார். ஆக அந்த ஆளாள சுந்தரர் அந்த திருப்பாற்கடலுக்கு சென்று அந்த அமுதங்களை எல்லாம் திரட்டி வந்து சிவபெருமானிடம் நடுங்கி போய் நின்றார்.
ஏனென்றால் அந்த விஷமானது பரவத் தொடங்கினால் இவ்வுலகமே இருண்டு எந்த ஒரு ஜீவராசிகளும் இருக்காத வண்ணமாக ஆகிவிடும் என்ற காரணத்தினாலே நடுநடுங்கி நின்றார் ஆளாள சுந்தரர். சிவபெருமான் என்ன செய்வதென்று தெரியாமல் இதை விட்டுவிட்டால் உலகம் அழிந்துவிடும் என்கின்ற காரணத்தினாலே தானே இதை விழுங்கி இவ்வுலக ஜீவராசிகளை எல்லாம் காக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அந்த நாவல் பழம் போன்று திரட்டி வந்த விஷத்தை தன் கண்டத்திலே விழுங்க தொடங்கினார். தன் கணவர் விஷத்தை உண்ணுவதை கண்டு சிவனுடைய சரிபாதியாக இருந்த பார்வதி தேவியானவர் வெளிப்பட்டு சிவன் இறந்து விடுவாரோ என்கின்ற எண்ணத்திலே உகே உகே என்கின்ற பெருத்த சத்தத்தினாலே ஓடோடி வந்து சிவபெருமானுடைய கண்டத்தை இருக்க பிடித்து அந்த விஷமானது சிவபெருமான் விழுக்காத வண்ணமாக கண்டத்திலே நிறுத்தினார். அந்த கண்டத்திலே நிறுத்திய காரணத்தினாலே அவருக்கு திரு நீலகண்டம் என்று சிவபெருமான் பெயர் பெற்றார். அதனால்தான் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கண்டம் இருக்கும். சிவபெருமான் விஷத்தை உண்ட காரணத்தினாலே இந்த கண்டத்தை நிறுத்திய காரணத்தினாலே ஆண்களுக்கு மட்டும் இவ்விடத்திலே கண்டம் இருக்கும். அதற்கு கண்டம் என்று பெயர். ஆக அந்த விஷத்தினை நிறுத்தி சிவபெருமானை வழிவகை செய்து பார்வதி தேவியானவள் சிவபெருமானிடத்திலே அருகிலே நின்று ருத்ர தாண்டவம் ஆடி அனைவருக்கும் இந்த உலக ஜீவராசிகள் அனைத்தையும் காப்பாற்றி சிறப்பு செய்த காரணத்தினாலே சிவபெருமானும் தம்பதி சமேதராக அனைவருக்கும் காட்சியளித்து மூவர்களுக்கும் தேவர்களுக்கும் காட்சியளித்து திருக்கைலாயத்திலே அருளாசி வழங்கினார்கள். அந்த கதையின் சுருக்கம் தான் இது. இவற்றை விழாவரியாக நமது போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கு முதிய ஆதி குருமுதல்வர் சாக்க ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் இதையெல்லாம் நமக்கு எழுத்துப்பூர்வமாக நமக்கு எழுதி அருளியுள்ளார்கள். அதை கதை சுருக்கமாக இயல் இசை நாடகமாக தற்பொழுது காண்போம். எல்லாம் தெளிவாகட்டும். ஆதிக்ரோதாயுதத்திலே இந்த தேவர்கள் எல்லாம் சபை கூடி விவாதித்துக் கொண்டிருக்கும் போதுதானே நாரத முனிவரானவர் ஒரு வினாவை எழுப்பினார். தேவர்களாகிய நீங்கள் எல்லா உயிர்களும் பல்லாயிரம் ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்தாலும் இறப்பு என்பது உங்களுக்கும் உண்டல்லவா என்று கேட்டார். அதற்கு தேவர்கள் நாரதரை பார்த்து கேள்வி கேட்பதும் ஆனால் வரும் பிரச்சனைகளானது சமாளிப்பதற்கு உங்களால் வேலை, இதற்கான பதிலை தாங்கள் தானே கூற வேண்டும் என்று கூறினார். அதற்கு நாரத முனிவரானவர் நான் சாதாரணமானவர், இதற்கு நான் எப்படி பதில் அளிக்க முடியும் என்று கூறினார். எனக்கு தெரிந்த அளவிலே தேவர்கள் சாகாத வரம் பெற வேண்டும் என்றால் இந்த திருப்பாற்கடலிலே அந்த மந்திரமலையை மத்தாசகி பாம்பை கையாக வைத்து அமுதங்களையும் போதுதானே அந்த திருப்பாற்கடலிலே இருந்து வருகின்ற அமுதத்தை பருகினாள். சாவே வராது என்று நாரத முனிவரானவர் உரைக்க தேவர்களும் மூவர்களும் கடலுக்கு புறப்பட்டு சென்றார்கள்.
கைக்கு எட்டவில்லையே என்று மூவர்களும் தேவர்களும் எண்ணி கடலை மையமாக வைத்து மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை வைத்து மறுபடியும் அமுதம் கடைய தொடங்கினார்கள். தேவாதி தேவரெல்லாம் திசை கொடுவர் சிவ
அந்த சிவபெருமானவர் கூறியதை எல்லாம் கேட்டு சிவபெருமானவர் கவலைப்படாதீர்கள், தேவர்களுடைய உயர் போக ஆலகால விஷத்தை நீக்கி தேவர்கள் உயிர் காப்போம் என்று கூறி தன் அருகே கூறி கமண்டலம் ஏந்திய ஆளாள சுந்தரரை அழைத்து நீ சென்று விஷத்தை திரட்டி வா என்று ஆளாள சுந்தரரை
கண்டத்திலே நிறுத்த முடிவெடுத்துதானே கண்டத்திலே அறிவாதியாக இருந்த பார்வதி தேவியானவள் இருந்து வெளிப்பட்டு உகே என்கின்ற சத்தத்தினாலே பெருமானுடைய கண்டத்திலே தானே விதத்தை நிறுத்தினாலே விதத்தை நிறுத்தி பெருமானுடைய விதத்தை காப்பாற்றிய காரணத்தினாலே நீளமாக காட்சியளித்து நீலகண்டனாக காட்சியளித்தார். நிறுத்தி பார்வதி தேவிகள் தம்பதி சமேதராக காட்சி அளிக்கின்றார். தானே முகோண கொடுதுறையில்
திருக்கல்யாண உற்சவமானது எம்பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு மிகச் சிறப்பான முறையை நடைபெற்றது. அதனை எம்பெருமானையும் அழைத்து வரும்படியாக